சக்தியை குறைக்க சொல்லணுமே. இருக்கிறவங்களுக்கு போர்ட் விளங்குது தானே? போர்ட் விளங்குதா? ஓ மேடம் விளங்குது. ஓகே. யாருக்கோ கிளாஸ் ஜாயின் ஆக முடியலன்னு போடுறாரு. ஓகே, அது அவர்தான் பார்க்கணும். அது அவரோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அன்னைக்கு ஒருங்கமைய சமன்பாடு பார்த்தோம் தானே? ஒருங்கமைய சமன்பாட்டிலே வந்து அந்த சமன்பாடை இது பண்ணி ஏக்கும் டிக்குமான பெருமதி எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அது இல்லாம ஒருங்கமை சமன்பாட்டுல நான் ஸ்டெப்புகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். போன கிளாஸ் எப்படி அந்த ஒருங்கமை சமன்பாடை நம்ம செய்து கொண்டு போகணுன்ற ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஒரு சமன்பாடு உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சமன்பாடுல இப்ப சொல்லுவோம், ஒரு
தொடர் இலக்கம் தராங்க. அந்த தொடர் இலக்கத்துல வித்தியாசம் எப்படி காண்றது, 5வது இலக்கம் எப்படி காண்றது, 6வது இலக்கம் எப்படி பாக்குறது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். போன வீடியோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப நான் போன கிளாஸ் அதுக்கு நாங்க பொதுவா பயன்படுத்தின சமன்பாடு என்னது? Tn சமன் a சக n1 d. d சொல்றது டிஃபரன்சியேஷன், இது எத்தனையாவது நம்பர், a சொல்றது ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த சமன்பாடு எதுக்குரியது? ஃபர்ஸ்ட், அதாவது முதலாவது. இப்ப 2 4 6 8 10ன்னு சொன்னா இந்த முதலாவது நம்பருக்குரியது தான் இந்த சமன்பாடு. இதுவே ரெண்டாவது செகண்ட் ஒன், அதாவது செகண்ட் ஒன்னுக்குரியதுன்னு சொன்னா இந்த சமன்பாடை நம்ம எப்படி எழுதுவோம்? t n சொல்றது என்னது? 1 2 3 எத்தனையாவது சமன்பாடுன்னு வருது? அப்ப நான் இப்ப சொன்னேன் ரெண்டாவது. இப்ப இது ரெண்டாவது வர இந்த 4க்குரிய இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு சொன்னா t 2 a சொல்றது முதல் இது தானே, சக n சொல்ற இடத்துல என்ன வரும்? 2 மைனஸ் 1 d. சரியா? இப்ப இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? a சக 1 d. ஓகேயா? அத மாதிரி இப்ப சொல்லுங்க பாப்பா, எனக்கு மூன்றாவது இலக்கம்னு சொன்ன என்ன நம்பர் வரும்? மூன்றாவதுன்னு சொன்னா a எண்ணுக்கு 3 3 minus 1. அப்ப a சாரி 2d. ஓகே, அப்ப இந்த நான் போடுற இந்த இலக்கங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். நம்பர் 14 t14 t4 and t7 t9 என்ன நம்பர் வரும்? a plus 13d. அப்ப அடுத்ததுக்கு a plus 3d. a plus 6d. a plus 8d. ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த சமன்பாடு வந்த மெத்தட் விளங்கிச்சுதான். இப்ப அடுத்தடுத்து கணக்குகள் உங்களுக்கு செய்து கொண்டு போன விளங்கும். ஓகே, அடுத்தது இப்ப ஒரு கணக்குல உங்களுக்கு சொல்றாங்க. இப்ப 2 5 8 11 14ன்னு சொல்லி இருக்கு. இந்த 2, அதாவது தேர்ட் நம்பர்டையும் ஃபோர்த் நம்பர்டையும், ஃபோர்த் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம், இந்த ரெண்டுடையும் கூட்டுத்தொகை சொல்றாங்க வந்து எத்தனை? 19. சரியா? அப்படியா இருந்தா அந்த சமன்பாடை நான் எப்படி எழுதுவேன்? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அப்ப இது t1, இது t2, இது t3, இது எத்தனை? t4. தேர்டுடையும் ஃபோர்த்துடையும் இது ரெண்டுடையும் கூட்டுத்தொகை 19ன்னு சொல்லி உங்களுக்கு கணக்கு தராங்க. அப்ப எப்படி கணக்கு செய்யணும்னு சொன்னா 3 சக t4 சமன் எப்படி வரும்? முதலாவது இந்த t3க்கு சொல்லுங்க பாப்பா, ஆன்சர் என்னதுன்னு. a சக எனக்கு பதிலா 3 1 d. அப்ப a சக 2d. அப்ப t4க்கு a plus 3d. அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம்? அப்ப இது ரெண்டுடையும் கூட்டு தொகை தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 19ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்னு சொன்னா a சக 2d சக அடுத்தது என்னது? a சக 3d. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2a 5d. விளங்குச்சா? சொல்லுங்க பாப்பா எனக்கு. 14th and 15th கூட்டுத்தொகை கொடுக்குறாங்க வந்து
20 சொல்லி. அண்ட் அடுத்தது கொடுக்குறாங்க உங்களுக்கு 6th and 7th கூட்டுத்தொகை 15 கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் சொல்லுங்க பாப்போம். Two A plus ஓகே, என்ன ஆன்சர் வந்து முதலாவதுக்கு? 2A plus 2A plus 27D. 27D ஓகே, equal அடுத்தது 20. ஓகே, 2A அடுத்தது plus 11D. என்னது? 2A plus 11D. 11D. இப்போ உங்களுக்கு கிளியரா இது எப்படிங்க வரும்? 14th எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 13D. A plus 13. 13D. இது A A plus plus 14D. 14D. அப்ப 2 இதையும் கூட்டினா 2A, 13 இதையும் கூட்டினா 27D. அடுத்தது எப்படி? A plus 5D. இது A plus 6D. கூட்டினா 2A 11D. கிளியர் தானே இப்ப அது? ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப சொல்றாங்க வந்து சரியா, இப்ப 2 4 5 சரி 2 4 6 8 10 இது அத்தனை கூட்டுத்தொகை சொல்லுங்க பாப்போம், எனக்கு எத்தனை வருதுன்னு. இந்த கூட்டினா என்ன ஆன்சர் வருது? 30 மேடம். எத்தனை? 30. 12 12 20 30. ஓகே, இப்ப உங்களுக்கு ஈஸியா இப்படி ஒரு 5 நம்பர் கொடுத்தனால நீங்க கூட்டி என்ன சொன்னீங்க? 30ன்னு சொல்லி சொன்னீங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அது என்ன சமன்பாடுன்னு சொன்னா S சமன் எண்ணின் கீழ் 2 தர 2A சக n minus 1D. இப்ப ஈஸியா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்தா நீங்க டக்குன்னு என்ன செய்றீங்க? இதை கூட்டிட்டு 13 சொல்லி சொன்னீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நம்பர்ஸ் வந்துச்சுன்னு என்ன செய்யணும்? அதுக்கும் ஒரு சமன்பாடு இருக்கு. அதுக்குரிய சமன்பாடு தான் இது. S equal to n கீழ் 2 தர பிராக்கெட்ல 2A கூட்டல் n minus 1. One minute இருங்க வரேன். மேடம் n minus 1 D. D சாரி, நான் D போடல, சாரி, கொஞ்சம் இருங்க வரேன். ஜாயின் ஆக முடியலன்னு போட்டு கொண்டிருக்கிறாரு. பாப்பா சரியா, இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப இதை நாங்க எக்ஸாம்பிள செய்து பாப்போமே. இதுல n எத்தனையாவது? ஃபர்ஸ்ட் எத்தனை இலக்கம் இருக்கு? எத்தனை இலக்கம் இருக்கு? 5 மேடம். 5 தர 2. A ஃபர்ஸ்ட் இலக்கம் என்னது? 2. 2 கூட்டல் என்னத்தனை? 5. 5 மைனஸ் 1 2. டிஃபரன்ஷியேஷன் 2. எங்க பாப்பா என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு? 5 கீழ் 2 4 கூட்டல் 4 தானே? 2. அப்ப 5 2 8 2
16. 16. 8. என்ன ஆன்சர் வந்துச்சு? 40. அப்ப இது கூட்டினா 40 வருதுங்கண்ணே. நான் எங்கனக்குள்ள இது பண்ணியிருக்கிறேன். வரேன். நான் எங்கனக்குள்ள விட்டுருக்கிறேன். 5 2. 2 தர 2. 5 மைனஸ் 1 2. 5 2. 2 4. அங்க நெட்டு தானே வரும். நெட்டு தானே வரும். அஞ்சின் 2 தர 4 சக 8 சமன் 5 2 தர 12. 30 ஆன்சர். ஓகேயா? ஓ மேடம். நான் இங்க புள்ள விட்டு நீங்களும் சொல்லல அத. ஓகே, இப்ப விளங்கிச்சு தானே? அப்ப கூட்டுத்தொகை காண்றதுக்கான சமன் இப்ப 5 நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா சமன்பாடு செஞ்சிடலாம். பட் உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? இந்த சமன்பாடை வச்சுதான் செய்யணும். 5 கேட்டாலுமே வந்து இந்த சமன்பாடை வச்சுதான் செய்யணும். உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இதையும் செய்து காட்டினேன், நான் உங்களுக்கு இதையும் செய்து காட்டினேன். ஓகேயா? நான் 2 கணக்கு போடுறேன், எழுதுங்க பாப்பா. கணக்கு போடுறேன், எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுங்க. அதாவது A போடுங்க 6, D போடுங்க 3, நம்பர் ஆஃப் டேர்ம் அதாவது n போடுங்க 5. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन போடுங்க. A போடுங்க 1 and D போடுங்க 7 and n போடுங்க சேம் 5. தேர்ட் क्वेश्चन. அதுக்கு போடுங்க A போடுங்க 3 and D போடுங்க 4 and n போடுங்க 5.
எனக்கு இந்த 3 கேள்வி செய்து சொல்லுங்க பாப்போம். 2 minutes தரேன், செய்து சொல்லுங்க பாப்போம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சர் வந்துச்சு? எஸ் என் சமன் என் 16. டு 60. 60 தான் ஆன்சர் வரும். நம்ம செய்வோம். சக 2a தர n மைனஸ் 1 d. சொல்லுங்க பாப்பா, n என்னது? 5. 2 தர 6 சக n எத்தனை? 5 சய 1. டிஃபரன்சியேஷன் எவ்வளவு சொன்னேன்? 3. செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 16 சொல்லி வரும். அண்ட் செகண்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 75 மேம். 75. அதுக்கு என்ன எப்படி வரும்? 5/2 ஏக்கு பதிலா 1 தர 1 சாரி 2 தர 1. அடுத்தது என்ன ஆன்சர்? எண்ணுக்கு பதிலா 5 மைனஸ் 1. டிஃபரன்சியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 7. செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 75. அண்ட் தேர்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? தேர்டுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? தேர்டுக்கு என்ன வந்துச்சு? 5/2 2 தர என்ன சொன்ன 3 சக என்ன எவ்வளவு? 5 மைனஸ் 1 டிஃபரன்சியேஷன் 4. இது செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 55. ஓ மேம் 55. 55. அப்ப இது உங்களுக்கு விளங்கிச்சு தானே? உங்களுக்கு நான் இப்ப இதுவும் நான் ஸ்டெப்பா தான் கொண்டு போனேன். என்ன செய்தேன்? நான் முதல்ல ஒரு சமன்பாடு எடுக்கிற முறையை சொல்லி கொடுத்தேன். அடுத்தது கூட்டுத்தொகை கேட்டா என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி ஸ்டெப்பா பார்த்தோம். சரியா? இப்ப உங்க பாஸ் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்ற கணக்கு எழுதி கொள்ளுங்க. ஓகே, இது ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். உங்களோட பாஸ் பேப்பர்ல இருந்த கொஸ்டின் ஒண்ணுதான். In and progress the second term is 12. If the sum of the மேடம் திரும்ப கொஞ்சம் சொல்லலுமா? in the progress the second term is 12. If the sum of the third term
and the fourth term is 51. Find the first value, the difference and sum of the first 5. ஓகே, இப்ப இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இப்ப இந்த கொஸ்டின்ல சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? செகண்ட் டேர்ம் எவ்வளவு சொல்லி இருக்கிறேன்? 12. அடுத்து என்ன சொல்லி இருக்கிறேன்? T3யும் T4, அதாவது தேர்ட் டேர்முடையும் ஃபோர்த் டேர்மையும் கூட்டினா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொன்னேன்? 51 சொல்லியிருக்கேன். 51 சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் டேர்ம்னு சொன்னா இதுல நான் சொன்ன அந்த சமன்பாடு என்ன சமன்பாடு? A சக D. A சக D. இப்படி A சக D சொன்னேன். 12. 2 minus 1. அப்ப இது பண்ணா A சக D. அது எதுக்கு? செகண்ட் டேர்முக்கு. சமன் ஈக்குவல் 12. இப்ப எனக்கு இதுக்கு சமன்பாடு எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். T3க்கு A plus 2D. A plus 2D. Sorry, 2D. Plus இதுக்கு A plus 3D. 3D equal 51. ஓகே, அப்ப இது ஃபுல் ஆன்சர் எப்படி போடுவோம் நாங்க? 2A 2A plus 5D equal to 51. 51. இப்ப சமன்பாடு எடுத்த முறை விளங்குச்சா? ஓ மேடம். இந்த டேர்ம் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அப்ப செகண்ட் டேர்முக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க வந்து 12 நிறைய பேர் என்ன திரும்ப செய்வாங்க, கன்ஃபியூஸ் ஆகி இந்த 12 தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க இந்த 12 சொல்லல, இந்த 12 சொல்றது ரெண்டாவது இலக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி இருக்குது. விளங்கிச்சா? அப்ப மூணாவது இலக்கத்தினையும் நாலாவது இலக்கத்தினையும் கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? 51 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முதலாவது நான் என்ன செய்யறேன்? இந்த செகண்ட் டேர்முக்குரிய இந்த சமன்பாடை நான் எடுத்துறேன். A சக D ஈக்குவல் டு 2. அதே மாதிரி TDயும் 3 4க்குமான சமன்பாடு என்னது? 2A 5D. இப்ப நான் இந்த சமன்பாடு எடுத்ததுக்கான ரீசன் என்னது? இப்படி சமன்பாடு எடுத்தா தான் எனக்கு A எவ்வளவு D எவ்வளவுன்னு ஒருங்கமைய சமன்பாடு செய்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப சொல்லுங்க பாப்பா, இது ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A சக D equal 12. அது ஃபர்ஸ்ட் சமன்பாடு. ஓகேயா? இப்ப எனக்கு செகண்ட் சமன்பாடு சொல்லுங்க என்னது? 2A plus 5D equal to 51. இது என்னது? செகண்ட் சமன்பாடு. அப்ப இப்ப அடுத்தது நான் என்ன செய்யணும்? இப்ப இதை என்ன செய்ய சொன்னேன்னா, அடுத்தது என்ன செய்யணும்? ஒருங்கமைய சமன்பாட பார்க்கணும். என்ன அப்ப நான் ஒருங்கமை இது என்ன கணக்கு? இது அடுத்தது என்ன வருது? இது ஈக்குவல் இது பண்ணணும்னு சொன்னேன். சமன்பாடு தீர்க்கணும்னு என்ன செய்வேன்? ஒருங்கமை சமன்பாடு தானே. அப்ப ஒருங்கமை சமன்பாட்டுல ரூல்ஸ் ஒண்ணு நான் சொன்னேன், போன கிளாஸ் சொன்னிருந்தேன், அது போன வீடியோல இருக்கு. அப்ப இதுல ரூல்ஸ் என்னது? முதல்ல இது செய்யறேன்னு சொன்ன என்ன ரூல்ஸ் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சமன்பாடு -2 ஆல மல்டிப்ளை பண்ணேன். ரைட். முதல்ல நம்ம ஒரு இலக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த இலக்கம் வந்து ஈக்குவலான இலக்கம் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இதுல ஈக்குவலான இலக்கம் இருக்குதா? இல்ல. அப்ப நம்ம எனக்கு ஈஸியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன்ன மல்டிபிள் பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன நான் எதால மல்டிபிள் பண்ணனும்? -2 ஆல. 2 ஆல இது பண்ணா எனக்கு தேர்ட் சமன்பாடு கிடைக்கும். அப்ப தேர்ட் சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். 2A சக -2A -2D equal -24. ஏன் மைனஸ் சொல்றீங்க? ரெண்டு அளவு இருக்குறீங்க அத. 2A சக 2D சக 24. ஓகே, நான் சமன்பாடு தான எடுக்கிறேன். நான் இந்த சமன்பாடுக்கு இது ஈக்குவல் பண்ண என்ன செய்யுது? ரெண்டால பெருக்குனேன். ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்ப தேர்ட் சமன்பாடு நான் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு இந்த 2Aயும் இந்த 2Aயும் இல்லாம போகணும்னு சொன்னா நான் கழிக்கணுமா கூட்டணுமா?
கழிக்கணும் மேடம். கழிக்கணும். நீங்க சொன்னது நினைக்கிறேன் நீங்க அதுதான் மிஸ்டேக் விட்டீங்கன்னு சொல்லியாங்கண்ணே. அப்ப இது பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? இந்த சமன்பாட்டுல இருந்து என்ன செய்யணும்? நான் இந்த சமன்பாட்டை கழிக்கணும். அப்ப கழிக்கிறேன்னு சொன்னா செகண்ட்ல இருந்து நான் தேர்ட கழிக்கிறேன். கழிங்க பாப்போம். கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ வெட்டு போடணும். ஏ வெட்டு போனா 5ல இருந்து 2 போனா 5D ல இருந்து 2D போனா 3D ஈக்குவல் டு 3D 27. 27. அப்ப இங்கிட்டும் 3ஆல பிரிப்படும், இங்கிட்டாலும் 3ஆலையும் பிரிப்படும். அப்ப D7 9. ஓகேயா? இப்ப D குறியதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அடுத்தது என்ன காணணும்? A குறியது. அப்ப A குறியதை நான் முதலாவது சமன்பாட்டுல வந்து இது பண்ணலாம் தானே? அப்ப A குறியதை முதலாவது சமன்பாட்டுல செய்துன்னு சொன்னா A சமன் 3 D. Dக்கு பதிலா என்ன போடுவேன்னா 9 12. அப்ப சக 9 அங்கிட்டு போனா சய 9 தான் மாறும். அப்ப 12ல இருந்து 9 போனா A சமன் 3. ஓகேயா? ஓகே. அடுத்தது ஒரு விஷயம் நான் சொன்னேன். அடுத்த விஷயம் என்ன சொன்னேன்னா S5 பார்க்க சொன்னீங்க. எஸ், அத பார்த்து சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. $105 மேடம். 105. நம்ம அதையும் செய்து காட்டுவோம். ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? SN n கீழ் 2 தர 2A n மைனஸ் 1 T. 5க்கு பதிலா என்ன? எண்ணுக்கு பதிலா என்ன ஆன்சர்? 5 தர 2. அப்ப 2 எனக்கு கேக்கு பதிலா என்ன ஆன்சர் வந்துச்சு? 3 கேக்கு மேடம். பதிலா என்ன வந்துச்சு? 3. 3 தக எண்ணுக்கு பதிலா 5 minus 1 minus டிஃபரன்ஸ் D என்னது? 9. 9 வந்து நினைக்கிறேன் 9. அப்ப இது செய்தா உங்களுக்கு ஆன்சர் 105 னா ஆன்சர் வரும். ஓகேயா? மேடம். இன்னொரு क्वेश्चन எழுதி கொள்ளுங்க. அடுத்த क्वेश्चन போட்டு கொடுங்க. Okay. Third term is 16. 16. And seventh term is 44. 44. Find the sum of first 5 terms. Find the sum of first 5 terms. என்ன சொன்ன? third term third term 16 னு சொன்னேன். 7th term 44 னு சொன்னேன். Find the first 5 terms. 2 minutes தரேன், செய்யுங்க பாப்போம்.
ஓகே. என்ன ஆன்சர் வந்துச்சு? நான் என்ன சொன்னேன் முதலாவது? மேடம் டி வந்து 7, ஓகே. A2, A2. S5 வந்து 80. ஓகே. பாப்போம் நாம இப்ப கணக்க. இப்ப நான் என்ன சொன்னேன் முதலாவது வந்து P3 60. ஓகே. And ஓ T7 மேடம் 44. 44. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம் இதனுடைய சமன்பாடு A plus 2D A equal plus 16. 2D equal 60. And இதர சமன்பாடு A plus 60 equal 44. 44. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்த Equation ஸ்டெப் 2 என்னது? லெஸ் பண்ண வேணும் equation 1 ஆல். எஸ். நாம இதுல பெருக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்ல மேடம். பெருக்க, கூட்ட, கழிக்க எதுவும் அவசியங்கள் இருக்குதா? இல்லையே. இல்ல 2 காரணிகள் சமப்படுது. எங்களால அத கழிச்சு அடுத்தது கொண்டு போகக்கூடியமா இருக்கு. சோ அத நான் வெட்டுறேன். வெட்டினதுக்கு பிறகு அதாவது கழிச்சிருக்கணும். அப்ப இது கழிச்சிருந்தா இதனுடைய இது என்ன? இப்ப 6D இருந்து நான் 2D போனா 4D 4D equal 28. 28. D D கான ஆன்சர் equal கான 7. equal 7. அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? A கண்டுபிடிக்கணும். சரி. அப்ப ஃபர்ஸ்ட்ல நான் அது சமன்படுத்தினா A சக A plus 2D equal 7 16. 60. A சக 14 14 60. equal அங்க போனா 16. கழிப்படும். கழிச்சா A சக 2. 2. அப்ப எனக்கு என்ன வந்துச்சு? D சக 7 A சக சாரி D சக 7 A A சக equal 2. 2. 2. அப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா S5 கேட்டீங்க மேடம். S5 கேட்டேன். இப்ப S5 காண்றேன்னா Equation n divided S7. 2. ஓகே. 2A plus n ஓகே. minus 1 D. அப்ப n 5 divided 2. 2 into 2 plus 4 into 7. செய்தா 7. 5 2 இது பண்ணீங்கன்னு சொன்னா 4 சக 28 32 தானே? ஓ 32 விட்டு நீங்க சொன்னா உங்களுக்கு 18 சொல்லி ஆன்சர் வரும். ஓகேயா? ஓ மேடம். ஓகே. அப்ப நான் இன்னொரு 2 கொஸ்டின் தரேன். அதையும் பாருங்க. ஓகே மேடம். உங்களுக்கு ஒருங்கமை சமன்பாடு கிளியர் தானே? இப்போ உங்களுக்கு நான் 2 கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ்ல இருந்தே ஒருங்கமை சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஒருங்கமை சமன்பாடு வந்துச்சுன்னு சொன்னா கழிக்கிற சிஸ்டம், அந்த சமன்பாடை கூட்டுறதா கழிக்கிறதா, அந்த அந்த சிஸ்டம் என்னது? அப்புறம் உங்களுக்கு ஒரு எண் தொடர் கொடுத்தா அந்த எண் தொடர்கள்ல டிஃபரன்சியேஷன் காண்ற முறை, இது 13வது இலக்கம் எத்தனையா வரும்? இப்ப நான் இன்னைக்கு என்ன செய்து கொடுத்தேன் உங்களுக்கு? நான் சம் ஒண்ணு கண்டு A கண்டு D கண்டு கூட்டுத்தொகை காண்ற முழு சிஸ்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஓகே தானே? அப்ப நம்ம இன்னொரு 2 கணக்கு செய்வோம். இதுக்கு போடுங்க வந்து third term is போடுங்க 8. 6th term is 17. ஓகே. இது பண்ணுங்க sum, find the sum of 4. இது first question. Second question போட்டுக்கொள்ளுங்க. Seventh is 9. Okay. 10th is
இல்ல இங்க போட்டுக்கொள்ளுங்க 8 போட்டுக்கொள்ளுங்க. 8 இஸ் 12. இந்த ரெண்டு find the sum of 6. ரெடி முதல்ல செய்யுங்களேன். சரி, மூணாவதாவும் ஒரு கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. மூணாவது ஒரு கொஸ்டின் போட்டுக்கொள்ளுங்க. செகண்ட் டேர்ம் இஸ் second term is 10. Madam, Oh, yeah. சொல்லுங்க. விளங்கல மேடம். நம்ம கொஸ்டினை செய்துட்டு கொஞ்சம் வருவோம் ரிப்பீட் அது. பண்ணுங்க. ஓகே, நான் செய்துட்டு வருவோம் தானே. சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. மேடம் 2 minutes டைம் தாங்க. ஓகே ஓகே.
Sorry, madam. ஓகே, அப்ப நாங்க செய்வோமா? Oh, madam. ஓகே, தேர்ட் டேர்ம் என்ன சொன்னேன்? 8. A plus 6th வந்து 2D. என்ன சொன்னேன்? ஓகே, அப்ப இங்க என்ன ஆன்சர்? A plus 2D. 8. 8. அடுத்தது A plus 5D. 17. 5D 17. ஓகே, அடுத்தது S4 அடுத்தது என்ன காணும். வரும்? யா டியூஏயும் காணணும் தானே? டியூஏயும் காணிட்டு வருவோமா? Ah, madam. A ஓகே, minus அப்ப 1. D3. யா அப்ப 3D மைனஸ் ஈக்குவல் 17ல இருந்து 8 போனா 9. 9. 9. D3. அப்ப இங்க D3. அப்ப 3 ஈக்குவல் D ஈக்குவல் 3. 3. அப்ப ஏக்கு என்ன ஆன்சர் வரும்? Minus 1. ஏ எப்படி -1 வரும்? அங்க ஏக்கு பதிலா 2 தர 3 8 ஏசக 2 6 சமன் 8 சக 2 அங்கிட்டு போனா சை 2 மாறும். 8 மைனஸ் 6 ஏ சமன் 2. விளங்குச்சா? Oh, madam. ஏதாவது டவுட்டா? இல்ல மேடம். ஓகே, அப்ப அடுத்தது என்ன பாப்போம்? S1 தானே? S1 என்ன ஆன்சர் வந்துச்சு? S1 சொல்றது n மைன் சாரி பிரிக்கிறோம் 2 ஆல தர 2a தக n மைனஸ் 1d. அப்ப n-க்கு பதில் என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் என்ன क्वेश्चन கொடுத்தேன்? find the sum of 4. 4 தானே கண்டுபிடிக்க சொன்னேன். அப்ப 4 into 2 தர 2 தர a என்ன ஆன்சர்? 2 தக n என்ன ஆன்சர்? 2 மைனஸ் 1. டிஃபரன்சியேஷன் d என்ன வந்துச்சு? 3. இது செய்த உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? உங்களுக்கு ஆன்சர் வரலையா? 62 மேடம். பாப்பா எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, அடுத்தது பாப்போமா? மேடம். ஓகே, அடுத்தது பாருங்க. செவன்த் வந்துச்சு. செவன்த்துக்குரிய ஆன்சர் என்னது? செவன்த்துக்கு நான் இங்க என்ன இப்ப ஈக்குவேஷன் என்ன வரும்? A plus 6D. A plus 6D equal to 9. அடுத்தது A plus 7D. 7D equal 12. 12. அப்ப இங்க என்ன அது? 1 லெஸ் பண்ணவே. இதானே? No. D சமன் 3. D. அப்ப ஏக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? -9. மைனஸ் சார். இந்த क्वेश्चन உங்களுக்கு ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன். 0ன்னு தான் ஆன்சர் வருது. ஏ சக 7 தர 3 12 மைனஸ் தான் ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் மைனஸ் வருதுன்றது பார்க்கணும்ல. அப்ப உங்களுக்கு கிளியர் தானே? ஓ மேடம். ஓகே,
அப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு இது கொடுத்தா எப்படி ஈக்குவேஷன் எடுக்கிறது, அதுல ஏ எப்படி காண்றது, டோட்டல் இது எப்படி காண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகேயா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம். டவுட் எதுவும் இல்லை தானே? ஓகே. அப்ப உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இதுல பார்ட் கிளாஸும் மத்த இன்னொரு சப்ஜெக்ட் புதுசாவும் எடுப்பேன். அப்ப உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி புதன்கிழமை போடுவேன். புதன்கிழமை 7க்கு போடுவேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் லீவு தான் உங்களுக்கு எல்லாமே. எலெக்ஷன் லீவு இதுகள் இருக்கு தானே, வீட்டுல தானே இருப்பீங்க. ஸோ அந்த 4 நாளும் தொடர்ச்சியா கிளாஸ் இருக்கும். மத்தவங்க வர மாட்டாங்களா? எனிவே கிளாஸ் இருக்கான்னு கேட்பாங்கன்னு ஒருத்தரும் வர மாட்டாங்க. மேடம் எஸ், கால்குலஸ் வந்து அதை கவர் பண்ணுவீங்களா மேடம்? எங்களுக்கு கால்குலஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன். எல்லாமே கவர் பண்ணுவேன். நான் இப்போ உங்களுக்கு சம் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட் அதுக்கு போவேன். ஒரு வேளை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது நான் இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்காதனால தான் நான் அதுக்கு ஆன்சர் நான் சொல்லல. நான் சப்ஜெக்ட சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய ஆன்சரே அன்னைக்கு நான் விளக்கப்படுத்துறேன். நான் பார்த்தேன் என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கு போகலையே, உங்களுக்கு நான் சம் இதுகள் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன்னா இதுவே 25 மார்க்ஸுக்கு வரும். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதுவே 25 மார்க்ஸுக்கு வரும். அப்ப இதுல சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்க விட்டால், இப்போ நம்ம படிக்கிற நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரேட் 8, 9ல நீங்க படிக்கிற நேரம் தெரிஞ்சிருக்கும். ஒருங்கமை சமன்பாடுன்றது அந்த நேரம் ஒரு பெரிய, ஆனா இதுல சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸ புடிச்சுக்கிட்டா அடுத்தது உங்களுக்கு கணக்கு செய்ய ஈஸியா இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸா 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்ப போன கிளாஸ் இதை விட கிளியரா இருந்துச்சு. இந்த கிளாஸை விட நான் உங்களுக்கு போன கிளாஸ் கிளியரா எடுத்திருக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த கிளாஸோட சேர்த்து இதையும் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு அந்த சம் என்ற விஷயத்த நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஓகே. அப்ப இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. அந்த சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது அந்த சப்ஜெக்ட் தான் நான் தொடரும். சரி மேடம். ஓகே. Thank you very much. ஓகே மேடம். ஓகே. உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா போட்டு வைங்க. நான் கண்டிப்பா போடுவேன். எப்படியுமே வந்து நான் அடுத்த கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு எப்படி ஒரு 3 சப்ஜெக்டாவது உங்களுக்கு முடிக்க பாத்துறேன். ஏன்னா அடுத்த வீக் உங்களுக்கு பெரிய லீவ் ஒண்ணு வருது. அப்படியே தொடர்ச்சியா 4 நாள் லீவ் வருது தானே. அப்ப எந்த நாளுமே போட்டு 4 கிளாஸ் நான் கவர் பண்ணிடுவேன். So don't worry. சரி மேடம். Thank you very much. Thank you.